கஞ்சன், கஞ்சன், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ வந்துட்டேங்க. ரெண்டு பேருக்கு சமைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா என்ன? சாரி. என்ன சர்வ் பண்ற நீ? உன் கவனம் எங்க இருக்குன்னு தெரியல. சாரி. எதை கேட்டாலும் சாரி. இதை தவிர வேற எதுவும் தெரியாத உனக்கு? இங்க பாருமா, கொஞ்சம் கவனமா வேலை பண்ணுமா. சரிங்கம்மா. என்னாச்சு? உன் கையை நீட்டு. கையை நீட்டுன்னு சொன்ன கஞ்சன். நான் உன்கிட்ட முத ராத்திரி அன்னைக்கு சொன்னல, எனக்கு 12 சென்டிமீட்டர்ல 25 கிராம்ல ரொட்டி சாப்பிட்டு தான் பழக்கம்னு. அட என்னப்பா, இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துப்பா. நான் அவளுக்கு கத்து கொடுக்கறேன். நீ கவலைப்படாம சீக்கிரமா டிஃபன் சாப்பிடு. லேட் ஆகுதுல்ல, சாப்பிடு. இன்ஜினியர் ஆச்சு என் புள்ள. எல்லாத்தையும் அளந்து எடை போட்டு யூஸ் பண்ணி பழகிட்டான். இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். நானும் இவனுக்காக 12 சென்டிமீட்டர்லயே ரொட்டி செஞ்சு கொடுத்தேன். இனிமே நீயும் எல்லாத்தையும் கத்துப்ப. நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். எங்க காட்டு. ரொம்ப வலிக்குதா என்ன? போமா, போய் மருந்து போட்டுக்க. நான் அப்புறமா டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். என்னாச்சுமா? என்ன தேடிட்டு இருக்கமா? அம்மா, நேத்து ராத்திரி நான் இங்க ஜுவல்ஸை கழட்டி வச்சிருந்தேன். அது இப்போ இங்க காணோம். உனக்கு உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு காஸ்ட்லியான நகையை கொடுத்துருக்காங்க. அதை இங்க அங்கன்னு போட்டுறாத. வீட்டுல வேலைக்காரியும் வந்து போயிட்டு இருக்கால, அதோட சுரேஷோட சைட் லேபர்ஸும் வந்து போயிட்டு இருக்காங்கல்ல. நல்ல வேலையா போச்சு, என் கையில அது கிடைச்சது. நான் அந்த நகையை ஏன் அலமாரியில எடுத்து வச்சிருக்கேன். நீ எங்கேயாவது கல்யாணம் அது இதுன்னு போற மாதிரி இருந்துச்சுன்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்க. உன் முடி எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? இன்னும் வலிக்குதா? பலமா பட்டுருச்சானா?
குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். நீங்க இங்க? அது வந்து அண்ணியை கூட்டிட்டு வெளியே போற போல இருக்கு. ஆமா சார், அது கஞ்சனா அவளுடைய அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் அந்த கோட்டா ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடு. அப்புறம் மேடம் விட்டுட்டு வரும்போது சைட்டுக்கு வந்துரு, ஏன்னா ஆர்கிடெக்டோட மீட்டிங் இருக்கு. சரி சார், நான் அதை கொண்டு வந்துடுறேன். அண்ணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ணி மேடம், நான் உங்களை எதுக்காக கங்க்ராட்ஸ் பண்றேன்னு தானே யோசிக்கிறீங்க? உண்மையை சொல்லவா, சுரேஷ் ரொம்ப லக்கி. ஏன்னா உங்களை மாதிரி அழகான ஒரு மனைவி அவனுக்கு கிடைச்சிருக்கான். சார் இந்தாங்க ஃபைல். சரிப்பா, சைட்டுக்கு நீ சீக்கிரம் வந்துரு. ம், சார், நான் வந்துடுறேன். சரிங்க அண்ணி, நான் வரேன். உட்காரு. இது என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? கொஞ்சம் தள்ளி விடு. நான் தான் தள்ளி விடுன்னு சொல்றேன்ல, காதுல விழல. தள்ளு. உட்காரு. அட, என்ன நீ கீழே விழுந்துட்டியா? உனக்கு ஒழுங்கா பைக்ல உட்கார தெரியலனா உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு காரை வாங்கி தர வேண்டியதானே? போலாம் வா. உட்காரு. ஒழுங்கா உட்காரு. ஏதோ இது நல்லதா போயிடுச்சு. அப்ப பின்னாடி எந்த ட்ரக்கும் வராம இருந்துச்சு, இல்லைன்னா என்ன இருக்குன்னு தெரியும்ல. ஆபீஸ்ல எனக்கு அமித்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கும் இப்படித்தான் நடந்துச்சு. அவன் அவனுடைய ஒய்ஃபோட ஹைவேல போயிட்டு இருந்தான். திடீர்னு பின்னாடில இருந்து ட்ரக் வந்து வேகமா முட்டிடுச்சு. அவனுடைய மனைவி அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. எனக்கும் பயமா தான் இருக்கு. கஞ்சனுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அட என்ன தம்பி, நல்லதா பேசுங்க. இது வரைக்கும் என்னைக்கும் பைக்ல உட்கார்ந்தது இல்ல, அதனாலதான் பழக்கம் இல்லை. அப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னா காரை ஏன் தரல? காரை கொடுத்துருக்கலாம்ல. நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். இல்ல இல்ல, தேங்க்யூ. இப்போ எனக்கு பசிக்கல. ஆக்சுவலா எனக்கு லேட் ஆகுது, நான் சைட்டுக்கு வேற போகணும். எப்படிம்மா உக்காந்த? ஏன் விழுந்துட்ட? எனக்கு தெரியலம்மா. வந்துட்டியாமா? சுரேஷ் சொன்னான் நீ பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டியாமே. உனக்கு அடிக்கடி ஒன்றும் படலையே? இல்லம்மா, வெறும் சாதாரண காயம்தான். டிடி இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம். நீ இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டது ரொம்ப நல்லதா போச்சுமா. அப்புறம் சுரேஷ் சொன்னா உன்னுடைய அப்பா கார் கொடுக்க போறாராமே. இல்லம்மா,
அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே. எங்க அம்மா அப்பா எப்படி காரை தருவாங்க? இன்னும் சொல்ல போனா அவங்க தகுதிக்கு மீறி எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கேம்மா. நல்ல வேளை உன் வீட்ல சொல்லல, இல்லனா எல்லாரும் டென்ஷன் ஆயிருப்பாங்க. சரி, சுரேஷ் சீக்கிரமா வந்துருவான். நீ போய் சீக்கிரமா சமைச்சிடு. என்ன? சரிங்கம்மா. போ. இங்க பாருமா. அது ரொட்டி 12 சென்டிமீட்டருக்கு மேல பெருசா பண்ணிடாத. கவனமா இரு. சரிங்கம்மா. சாரி. என்ன பண்ற நீ? என்னப்பா பண்ற? அவ என்ன தப்பு பண்ணா? ஏன் கோவப்படுற? நீ தரைக்கு போட்ட டைல்ஸ் இருக்கே, அது ஸ்லிப்பர்ல கொஞ்சம் ஈரம் பட்டாலும் ஸ்லிப் ஆயிடுதுப்பா. அந்த செருப்ப காட்டு. செருப்ப காட்டுன்னு சொன்ன. இதுக்கப்புறம் உன் கால்ல இந்த செருப்பை நான் பார்த்தேன், ஒரு 2 காலையும் உடைச்சிடும். புரியுதா? உட்காரு, உட்காரு. மேல உட்காரு. நல்லா உட்காருன்றல. எக்ஸல் ஷீட் இது உனக்குதான். புடி புடி. படி படி. முழுமை முழுமென்மை, வேலை முன்னேற்றம். கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். நாள் முழுக்க நீ என்ன வேலை பண்ணாலும் சரி, அந்த டாஸ்க் ஒரு வேலை முழுமை அடையலனா அதுக்கான காரணத்தை இதுல நீ எழுதணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இதுல எழுதணும். நீ கிச்சன்ல எதை வச்சு சமைக்கிற? அரிசி. எலக்ட்ரிக் மீட்டர் எவ்வளவு வேகமா ஓடுது? பால், பன்னீர், கேஸ், டீ தூள் எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து இதுல நீ எழுதணும். என்ன பண்ணணும்? இதுல எழுதணும். லஞ்ச்ல, பிரேக்ஃபாஸ்ட்ல, டின்னருக்கு என்ன மெனு நீ செய்யறியோ அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே எனக்கு மெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? மெயில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. எல்லாமே கரெக்டா டைமுக்கு நடக்கணும். எல்லாமே கரெக்டா நடக்கணும். இங்க பாரு,
கரண்ட் மீட்டர் 2 யூனிட், காய்கறி 2.5 கிலோ, பால் 1.5 லிட்டர், உருளைக்கிழங்கு 300 கிராம், வெங்காயம் 200 கிராம், இஞ்சி 10 கிராம், டீ தூள் 30 கிராம். வாட்டர் மீட்டர் ரீடிங்க உங்க அப்பா நான் எழுதுவான். சாரி. சாரி. இதுக்கப்புறம் இந்த ஷீட்ல எல்லா ரீடிங்ஸும் மொத்தமா கம்ப்ளீட் ஆயிருக்கும். புரியுதா? கஞ்சன், அம்மா நீங்களா? என்ன திடீர்னு? எனக்கு உன் ஞாபகமாவே இருந்தது, அதனாலதான் வந்தேன். ஆனா நீ என்னம்மா ஏன் இப்படி இருக்க? வீட்டுல வேலைக்கு ஆள் இல்லையா என்ன? அது இல்லம்மா, இன்னைக்கு வேலைக்கு ஆள் வரல, அதான் நானே வீட்டை தொடச்சிடலான்னு தொடச்சிட்டு இருக்கேன். சரி சரி வாங்க உட்காருங்கம்மா. அந்த ஃபேனை கொஞ்சம் போடுமா, ரொம்ப அனலா இருக்கு. அம்மா அது ஃபேன் ரிப்பேரா இருக்கு, நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். இருமா, நீ முதல்ல என் பக்கத்துல உட்காரு. இங்க வா உட்காரு. உனக்கு ரொம்ப ஜுரமா இருக்கே, மருந்து சாப்பிட்டியா? அவரு சாயந்தரம் வரும்போது வாங்கிட்டு வருவாரு. உங்க பொண்ணை பார்க்க ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல வெறும் கையை வீசிக்கிட்டு வந்தீங்க? ஃபேன் ஆன் பண்ணு. போய் ஃபேன் ஆன் பண்ணுன்னு சொன்னேன். உங்க அம்மாவுக்கு எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு பார்த்தல. போ. தம்பி, கஞ்சனுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? மருந்தா? எதுக்கு மருந்து? அவளுக்கு ரொம்ப ஜுரம் அதிகமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. இவளுக்கு என்ன? எனக்கு ஒரு கப் டீ கொண்டு வா. ஒரு கப் டீ போட்டு கொண்டு வான்னு சொன்ன. ஒரு கப் டீ சீக்கிரம். இங்க பாருமா, இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படக்கூடாதுமா. எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். உனக்கு குழந்தைன்னு ஒண்ணு பிறந்துட்டா உன் மாமியார் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. கூடி சீக்கிரத்திலே உன் புருஷனுக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிரும். அவரும் அவரோட வேலையில பிஸி ஆயிடுவாரு. எல்லாம் சரியாயிடுமா, எல்லாம் சரியாயிடும்.